வணக்கம் நண்பர்களே. 2025 ஆகஸ்ட் மாத கிரக அமைப்புகளின்படி தனுசு ராசிக்கான பலன்கள். இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு 7ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்து போறாங்க. உடன் சுக்கிரனுடைய சேர்க்கை இருக்கும். அதனால் தனுசு ராசிக்காரங்க இந்த மாதம் உற்சாகத்தோடும் கலகலப்போடும் காணப்பட்டு வருவீங்க. வெளி விஷயங்கள் காரியங்கள்ல ஈடுபாடுகள் அதிகரிக்கும். பொதுவாகவே தனுசு ராசிக்காரங்களுக்கு தனிப்பட்ட விஷயங்களை காட்டிலும் மற்றவங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள் காரியங்கள் அல்லது வெளி விஷயங்கள் காரியங்களாம் இந்த மாதம் பெரும்பாலும் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும். காரிய ரீதியான அலைச்சல்கள் டென்ஷன்கள் சற்று கூடுதலாக இருக்கும். இருந்தபோதும் சிறப்பாக செயல்பட்டு வெற்றிகளையும் பார்த்து வருவீங்க. பேச்சுவார்த்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அளவான நிலைகள் இருக்கு. புதிய விஷயங்கள் மற்றும் புதிய காரியங்கள் சிரமம் இருந்தாலும் சிறப்புகளை பார்க்க முடியும். சொத்து சுகங்கள் மற்றும் வாகன ரீதியான விஷயங்கள் அளவான அமைப்புகளை பார்த்து வருவீங்க. சின்ன சின்ன அலைச்சல் தரக்கூடிய விஷயங்கள் இருக்கும். டாக்குமெண்ட் சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் யோசிச்சு செயல்படுறது நல்லது. பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் மாத்தின் முற்பகுதியில சிறப்பாக இருக்கும். ஆனால் மாத்தின் பிற்பகுதியில கொஞ்சம் நிதானித்து செயல்படுறதே நல்லது. கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்ல கவனம் தேவை. இதுவா தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் வரவுகளை விட செலவுகள் சற்று கூடுதலாகவே இருக்கும். அதே போல வரவுகள் அப்படிங்கிறது கொஞ்சம் மந்தமாகத்தான் இருக்கும். அதனால இந்த காசு பண்ண விஷயங்கள தனுசு ராசிக்காரங்க இந்த மாதம் கொஞ்சம் கணக்கு போட்டு செயல்பட்டு வர்றது நல்லது. இந்த கடன் சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. முடிஞ்ச அவாய்ட் பண்ணிக்கோங்க. பொது விஷயங்கள் காரியங்கள் அலைச்சல் இருந்தாலும் ஆதாயம் உண்டு. அதாவது தனுசு ராசிக்காரங்களுக்கு சமீப காலமாகவே மற்றவங்க வகையில் இந்த அபிப்பிராய பேதங்கள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். இந்த மாதம் கிட்டத்தட்ட அந்த மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கு. இருந்தபோதும் விஷயங்கள் காரியங்கள் எப்படியோ சிரமப்பட்டாலும் முடிச்சிடுவீங்க. அதனால வெளி விஷயங்கள் காரியங்கள் அலைச்சல் இருந்தாலும் ஆதாயம் உண்டு. பிரயாணம் சார்ந்த விஷயங்கள் தவிர்க்க முடியாததாக இருக்கும். சிலருக்கு தொலைதூர பிரயாணங்கள் ஏற்படலாம். ஆன்மீக ரீதியான விஷயங்கள் ஈடுபாடுகள் அதிகரிக்கும். தர்ம காரியங்கள் புண்ணிய காரியங்கள் ஈடுபடக்கூடிய அமைப்புகள் உண்டாகும். ஆலய வழிபாடுகள் தெய்வ வழிபாடுகள் குலதெய்வ வழிபாடுகள் போன்ற விஷயங்கள்லாம் மேற்கொண்டு வருவீங்க. குறிப்பாக இந்த ஆன்மீக ரீதியான விஷயங்கள் எல்லா வகையிலுமே தனுசு ராசிக்காரங்களுக்கு சிறப்பாகவே இருக்கு. காரியங்கள் மற்றும் செயல்பாடுகள் வகையில ஒரு விதமான அவசரத்தனம் இருக்கும். பதட்டம் இல்லாமல் செயல்பட்டு வந்தால் சிறப்புகளை பார்க்கலாம். இருந்தபோதும் தனுசு ராசிக்காரங்களுக்கு காரிய சிறப்புகள் உண்டு. சிரமப்பட்டாலும் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து வருவீங்க. உங்களுடைய மனசுக்கு பிடித்த விஷயங்கள் காரியங்கள்ல ஈடுபாடுகள் அதிகரிக்கும். யாருக்காகவும் எதையும் விட்டுக் கொடுக்க மாட்டீங்க. பட் அதே நேரம் காரியங்கள் மற்றும் செயல்பாடுகள் வகையில அலைச்சல்கள் விரைகள் டென்ஷன்கள் போன்ற விஷயங்கள் அதிகமாக இருக்கும். இந்த விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் நிதானித்து செயல்படுறது நல்லது. குடும்ப விஷயங்கள் காரியங்கள் இந்த மாதம் வழக்கமான அமைப்புகளை பார்த்து வருவீங்க. குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும். குடும்ப உறவுகளுக்குள்ள சில சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் வழக்கமான அமைப்புகளே இருக்கும். பொதுவாக பெற்றோர்களிடையே ஒரு கலவையான அமைப்புகளை தான் இருக்கு. சாதகமான அமைப்புகளும் உண்டு, சில சங்கடமான அமைப்புகளும் உண்டு. சூழ்நிலை தகுந்த மாதிரி கொஞ்சம் மனசு வச்சு போய்க்கிறது நல்லது. உடன்பிறப்பு சார்ந்த விஷயங்களும் அப்படிதான். கொஞ்சம் பட்டும் படாமலும் தான் இருப்பாங்க. உடன்பிறப்புகள் வரும் கொஞ்சம் சூழ்நிலை சந்தர்ப்பம் பார்த்து அனுசரிச்சு போய்க்கிறது நல்லது. கணவன் மனைவி உறவுகள் சாதகமாக இருக்கும். குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். அவங்க வகையில் அவங்களுடைய காரியங்களை சிறப்புகளை பார்க்கலாம். திருமண அமைப்புகள் புத்திரபாக்கிய அமைப்புகள் ரெண்டுமே சாதகமாக தான் இருக்கு. காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் திருப்திகரமாக இருக்கும். சிலருக்கு காதல் திருமணங்கள் கைகூடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் சாதகமாகவே இருக்கும். மாணவர்களுடைய தேவைகள் பூர்த்தி ஆகும். பெரும்பாலும் வழக்கமான அமைப்புகளை தான் பார்த்து வருவீங்க. இருந்த போதும் சங்கடம் இல்லாத ஒரு சூழ்நிலைகளை பார்க்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. மாணவர்களுடைய தேவைகள் எல்லா வகையிலுமே ஒரு சாதகமான நிலைகளை தான் கொடுத்துட்டு வருது. உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் சாதகமா இருக்கும். குறிப்பாக உறவினர்கள் வகையில ஈடுபாடுகள் இருக்கும். அவங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள் காரியங்களை சில சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் டென்ஷன் தரக்கூடிய விஷயங்கள் இருக்கும். அதனால தனுசு ராசிக்காரங்க இந்த உடல்நல விஷயங்களை கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க. சின்ன சின்ன விஷயங்களை கொஞ்சம் அலட்சியப்படுத்தாம அப்பப்ப கவனிச்சுக்கிறது நல்லது. ஏற்கனவே ட்ரீட்மெண்ட் இருக்கக்கூடியவங்க இந்த மாதம் கொஞ்சம் கூடுதல் கவனம் என்பது தேவை. குறிப்பா மாதத்தின் முற்பகுதி சமாளிச்சுக்கலாம். ஆனா மாதத்தின் பிற்பகுதியில் கொஞ்சம் நிதானம் தேவைப்படும். பொதுவாக இந்த உடல்நல விஷயங்களை தனுசு ராசிக்காரன் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க. தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் ஒரு கலவையான அமைப்புகளை பார்த்து வருவீங்க. புதிய விஷயங்கள் காரியங்கள் வகையில சாதகமான அமைப்புகள் உண்டு. புதிய வேலை வாய்ப்புகள் தொழில் வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள்லாம் சிறப்பாக இருக்கும். ஆனால் வேலை பழு சற்று கூடுதலாக இருக்கும். வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிறப்பாக இருக்கும். கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. பார்ட்னர்ஷிப் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சமாளிச்சுக்கலாம். ஓராள தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி காரிய சிறப்புகள் உண்டு. பட் இருந்தாலுமே உடன் அலைச்சலும் டென்ஷனும் தவிர்க்க முடியாதான் இருக்கும். அதனால தனுசு ராசிக்காரங்க சிந்தித்து நிதானித்து செயல்பட்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரி சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.